அப்பனா சில பூ முட்டைங்க மேல உட்காந்துக்கிட்டு இந்த வேலையெல்லாம் பண்றது வராத காரணம் என்னவா இருக்கும் டாக்டர்? நாட்டுல இன்னும் பெரிய பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கோ? ஒரு கதை சொல்லிட்டேன் சார். மன்னிக்கணும். இப்போ அத ரொம்ப நெருக்குறாங்க. அதுக்குள்ள வேலை வந்து அது அந்த பிடிபிஏ ஆக்டோட அந்த 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 ரெகுலேட்டரி அந்த வேலையெல்லாம் நம்ம செஞ்சு ஒவ்வொரு கிளினிக்கும் நம்ம பாதுகாக்கணும்னா நிறைய ப்ரோசஸ். அண்ட் அவன் டைம் கொடுத்துருக்கான். இதுக்கு இந்த இந்த ஃப்ரேம்குள்ள நம்ம செய்யலன்னா they can easily fine you anything more than 6 figure. And it is not a small. அப்புறம் ஒண்ணு எங்களை வந்து எல்லா ஜிபியும் வந்து விலை, அதாவது விலை என்னன்னா ஒரு மருந்து விலையும் ஒரு கிளினிக் வெளியே வந்து ஒரு கேட்டலாக் மாதிரி செஞ்சு விற்க சொல்லுவோம். அதாவது நீங்க வந்து சந்தையில வியாபாரம் பண்ணா மீன் வச்சீங்கன்னா, காய்கறி வித்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, இல்ல தவு ஆட்டு இறைச்சி வித்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கிலோ கணக்குல நீங்க பிரைஸ் போடலாம். அததான் எங்களை பண்ண சொன்னாங்க. அந்த அந்த ஒரு பிரச்சனைக்கு தான் நாங்க வந்து பிஎம் ஆபீஸ்க்கு நாங்க போய் விண்ணப்பத்தை தெரிவிக்கிறோம். இப்ப சில பேஷண்ட் வந்து 4 மாத்திரை கொடுக்கணும் போட்டீங்க. இப்ப திடீர்னு 4 மாத்திரை பிளஸ் 1 போடணும்னா எல்லாத்துக்கும் எத்தனை மாத்திரை டாக்டர் நீங்க வச்சிருக்கீங்க, எத்தனை மருந்து வச்சிருக்கீங்க, எத்தனை கணக்கு அவங்க சராசரி நீங்க வந்து இந்த ஃபீல்ட்ல இல்ல, உங்களுக்கு நீங்களே இந்த கேள்வியை கேட்கும் போது அப்ப எங்க கிட்ட எவ்வளவு மருந்து இருக்கு, நாங்க இந்த நோம் ஏன் மாறுது? அப்பனா சில பூ முட்டைங்க மேல உட்காந்துக்கிட்டு இந்த வேலையெல்லாம் பண்றது அது பண்றாங்க. இப்போ அதுக்கும் மேல வந்து இப்ப என்ன நடந்துருக்குன்னா, நீங்க பாத்தீங்கன்னா இப்ப ரீசனா இதே டாக்டர்ஸ் இந்த தொழில பணமா பாக்குறாங்க. அதான் டாக்டர், சரி டாக்டர், எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. நீங்க சொல்றீங்க சரி, அதாவது மெடிசனை வந்து கடைசியா வந்து பணமா பார்க்காம என்ன டாக்டர் பண்றது? ஊர் மாதிரி தானே டாக்டர், கஷ்டப்பட்டு ஆமா அனுப்புறாங்க படிக்கிறதுக்கு, வராங்க படிச்சு முடிச்சுட்டு சம்பாதிக்கிற வேலை தானே. அந்த காசு நான் இங்க ஈடு கட்டுறது இல்ல. சம்பாதிக்கணும் அப்படின்னாக்கா நல்லா பாத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த ஊழியம் கிடையாதுங்க. ஓகே, நீங்க இப்ப உங்களோட கன்சல்டேஷன் ஃபீஸ் நீங்க எவ்வளவு டாக்டர் சார்ஜ் பண்றீங்க? எங்களோட ரெகுலேட்டரி எத்தனையோ வருஷமா மாறாம இருக்குது. அதை மாற்றத்துக்கு கேட்டதுக்கு தான் எங்களுக்கு வந்து ஒன்னும் இன்ன வரைக்கும் வந்து பதில் வரல. எங்களோட இப்ப சராசரி 35 ரிங்கிட் பதில். அப்பனா ஒரு ஃபென்ஷுய் மாஸ்டர் ஆகிட்டு போயிடலாம? டாக்டர் படிச்சுட்டு ஒரு ஃபென்ஷுய் படிக்கிட்டு போயிடலாம? ஏன்னா ஃபென்ஷுய் மாஸ்டர்னா ஒரு ஃபென்ஷுய் சும்மா வந்து நின்றாக்கா ஒரு 500-1000 வெளி கட்டிக்கலாம். ஒரே ஒரு கன்சல்டேஷன், ஒரு கன்சல்டேஷன், ஒரு half an hour ஸ்பெஷலிஸ்ட் கன்சல்டேஷன், டாக்டர் கன்சல்டேஷன் 30 வெள்ளில இருந்து 80 வெள்ளி 100 வெள்ளி கிட்ட ஏன் இதெல்லாம் doesn't make sense. அதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. அது ஒண்ணு வந்து நீங்க பாத்தீங்கன்னாக்கா எங்களுக்கு வந்து பேசுறதுக்கு யாரும் கிடையாது. ஈவன் we are in MMA body, எங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு எங்களோட வாய்ஸ் வந்து கேட்கிற அளவுக்கு அங்க யாரும் இல்லை. டாக்டர், நான் நினைச்சேன் all this while MMA-ன்றது சரியான ஒரு ஸ்ட்ராங்கான பாடி அரசியல் நடக்குதா? பெட்டிஷன் மேல பெட்டிஷன் கொடுத்தாச்சு. பட் திங்ஸ் ஆர் டேக்கன் ஃபார் கிராண்டட். லெட்ஸ் see. இப்ப கூட ரீசனா வந்துட்டு ஒரு 5 நாளைக்கு முன்ன வந்து பிரசிடென்ட் வந்து we had a petition to PM, but unfortunately he wasn't there. So அது actually என்னன்னா MMA ongoing efforts to follow up the key issue affecting both private and government doctors பேசுறதுக்காக. So அங்க வந்தது வந்து நம்ம டத்தோ ஹஜி ஃபடிலா டெப்யூட்டி பிரைம் மினிஸ்டர் வந்தாரு. பட் நம்மளுக்கு ஒன்னும் இப்போதைக்கு வந்து இன்னும் நம்ம போட்ட விண்ணப்பத்துக்கு எல்லாம் வந்து இன்னும் சரியான பதில் வராம இருக்குது. சரியா வராத காரணம் என்னவா இருக்கும் டாக்டர்? நாட்டுல இன்னும் பெரிய பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கோ? நீங்க நல்லா பாத்தீங்கன்னாக்கா இப்ப மெடிசனே வந்து ஒரு வியாபாரமா போயிடுச்சு. இப்ப நீங்க பாருங்க, இப்ப என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் மெடிசன் பிரைஸ் டிஸ்பிளே ரூல் டு கண்டினியூன்னு ஹெல்த் மினிஸ்டர் சொல்லிட்டாரு. நம்ம அதை வந்து நம்ம அதுக்குதான் நம்ம போனது. இப்ப இன்னொன்னு என்னன்னாக்கா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் வந்துட்டு 723 ஆக்ட் வந்து
will take effect in stages with compound notice starting from 1st October போட்டுட்டாங்க. and ஃபுல்லா அந்த MN அந்த ஆக்ட் வந்து January 1st இருந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. சோ இதெல்லாம் வந்து நெருக்கடி, எங்க மாதிரி ஆளுக்கெல்லாம் வந்து நெருக்கடி. சரி டாக்டர், இப்ப இதெல்லாம் நெருக்கடின்னு சொல்றப்ப அப்ப சம்பாதிக்கிறதுல எதுவும் தவறு கிடையாது? புரியுது. அதாவது இவ்வளவு நெருக்கடி வந்து இந்த சி கேப்ஸ் யூ கேப்ஸ் உங்களுக்கு எல்லாம் சர்டிபிகேஷன் வைக்கணும், வருஷத்துக்கு இவ்வளவு காசு கட்டணும், ரைட்டா? அப்ப உங்களை அதாவது பிடிக்கும் பிடிக்காம அரசாங்கம் கழுத்து நிறுத்திக்கிட்டு வியாபாரத்துக்கு தான் தள்ளுது. காசை கட்ட சொல்லுதுல, நீங்க கட்டுறீங்க தானே? நீங்க அந்த லைசன்ஸ் ரெனியூ பண்ணோம். என்னதே உங்களோட அந்த டாக்டர் நிறைய இருக்கு. புதுசா வந்து இந்த PDPA சொல்லியிருக்கிறேன். அதன் தவிர்த்து வந்துட்டு இப்ப இந்த ஷார்க் வின் அதுக்கு வந்து நீங்க வந்து அலாம்ஸ்கித்தார் கிட்ட ஒரு லைசன்ஸ் வேற வாங்கணும். அது இப்போ லைசன்ஸ் மேல லைசன்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கு. லைசன்ஸ் மேல லைசன்ஸ் இல்ல டாக்டர், நான் மறுபடியும் திருத்துறேன். லைசன்ஸ் வர காரணமே அவன் சம்பாதிக்க, புரியுதுங்களா? அது வந்து மறுக்க முடியாத ஒரு விஷயம். சோ அப்ப வியாபாரமா நம்ம மாடல் மாறுறப்ப அது தவறு கிடையாது. ஓகே, ஒன்னொன்னு நான் இந்த தருணத்துல சொல்ல வேண்டிய கடமைப்பட்டிருக்கிறது என்னன்னா, நம்ம இந்தியன்ஸ்க்கு எஸ்பெஷலி இந்த மடானி அப்படின்ற ஒரு சலுகை அரசாங்கம் கொடுக்கறது நிறைய பேருக்கு தெரியாம. அது கொஞ்சம் சொல்லுங்க டாக்டர். இப்போ வந்து கிட்ட, அதாவது அவங்க விசினிட்டிக்கு, அதாவது அவங்க வசிக்கிற இடத்துல பக்கத்துல நியரஸ்ட் கிளினிக்ல போய் அவங்களுக்கு வந்து இந்த மடானி இருக்கா, அந்த B40 குரூப்ல இருந்தாங்கனாலே ஆட்டோமேட்டிக் என்டைட்டில் ஃபார் மடானி ஹெல்த் கேர் சர்வீஸ். அதாவது ஒரு குடும்பத்துக்கு ஒரு வருஷத்துக்கு 250 ringgit கொடுக்குறாங்க. ஓகே, சரிங்களா? ஒரு ஹவுஸ் ஹோல்டுக்கு ஒரு வருஷத்துக்கு. ஓகே, அது 4 முறை பாய்க்கலாம். ஓகே, சரிங்களா? 4 முறை பாய்க்கலாம். அப்புறம் அதுல என்னன்னா அந்த கிரீன் ஜோன் கேசஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, இந்த URTI, கோல்ட் காஃப், ஃபீவர், EG இதெல்லாம் வந்து இந்த ரெஸ்பெக்டிவ் GP கிளினிக்ல ரெஜிஸ்டரா இருந்தால் அவங்க போய் அங்க சிகிச்சை எடுத்து, சளி, காய்ச்சல், வயிற்று வலி, தலைவலி இதுக்கெல்லாம் டாக்டர் கண்டிப்பா அதெல்லாம் பண்ணலாம். இது நம்ம ஆளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப விஷயம் தெரியாம இருக்கு. அதுக்கு பிற்பாடு இன்னொரு விஷயம் என்ன இருக்குன்னா, இந்த மடானி கவர்மெண்ட்ல வந்துட்டு இந்த பேக்கா B40 ஒரு குரூப் இருக்கு. ஓகே, சோ அந்த மடானி கிடைக்கிறவங்களுக்கு மோஸ்ட்லி வந்து அந்த பேக்கா B40 எலிஜிபிள். இந்த 40 வயசுக்கு மேல்பட்டவங்களுக்கு வந்து ஒரு தடவை வந்து பிளட் டேக்கிங் கொடுக்குறாங்க. ஓகே, மீனிங் டு சே லைஃப் டைம் ஒரு தடவைக்கு வந்து மடானி கவர்மெண்ட் வந்து ஒரு பிளட் பேக்கேஜ் கொடுக்குறாங்க. விச் நம்ம வந்து காசு கொடுக்க தேவை. They just need to go and take the blood investigation and அது ஒரு 2-3 நாள்ல ரிவ்யூ வந்துடும். அதாவது அந்த KKல செய்யறதெல்லாம் இங்க கொடுக்குறாங்க பிரைவேட் கிளினிக்ஸ்ல. எஸ், அதுல வந்து நம்ம இனத்தை சேர்ந்தவங்க ரொம்ப பின்னாடி தான் இருக்காங்க. ஒன்னொன்னு அவங்களுக்கு வந்து இப்ப உதாரணத்துக்கு வந்து அவங்களுக்கு ஒரு கால் இல்லாம இருந்தா, ஏன்னா ஒரு வீல் சேர் தேவைப்பட்டா, இதெல்லாம் வந்து அவங்க போயிட்டு அப்ளை பண்ணணும். அரசாங்கம் கொடுக்கும். இது நிறைய பேருக்கு நம்ம இனத்தை சேர்ந்தவங்களுக்கு தெரியாம எங்க அப்ளை பண்ணலாம். அத வந்து நியரஸ்ட் கிளினிக்ல அந்த கிளினிக் பதிவு பண்ணி இருந்தால் பிரைவேட் கிளினிக் மலேசியால வந்து ஒரு 13 டிஸ்ட்ரிக்ட்ல போக்குறாங்க. உங்க பிணையில வந்துட்டு ஐ திங்க் இஃப் ஐ நாட் மிஸ்டேக்கன் தீமோல நினைக்கிறேன். ஓகே, ஓகே, அந்த டிஸ்ட்ரிக்ட் சுத்திலும் சேர்ந்த GP கிளினிக்ஸ் எல்லாமே நீங்க போய் பாருங்க. ஏன்னா அந்த பிளட் இன்வெஸ்டிகேஷன் அந்த பேக்கேஜ் வந்து வெளியே வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 70 ringgit ஒரு 60 to 70 ringgit வருது. why you want to waste? அவன் கொடுக்கும் போது, அதாவது 40 வயசுக்கு மேல உள்ளவங்களுக்கு மட்டும். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா பர்கேஷோ 3.0 அதுக்கும் சலுகை பிளட் டேக்கிங் கொடுக்குறாங்க. அதுவும் யாரெல்லாம் வந்து சொக்ஸோ கான்ட்ரிபியூஷன்ல இருக்கிறாங்களோ அந்த கிளினிக்ல நியரஸ்ட் கிளினிக்ல போய் சொக்ஸோ ரெஜிஸ்டர் பண்ண கிளினிக்ல போய் பார்க்கணும். அது என்ன தகுதி கேட்டகரியில சம்பாதிக்கிறவங்க கூட பிரச்சனை இல்லை டாக்டர். எனிதிங் மோர் தென் 40 years. ஓகே, சோ அதுவும் போய் பார்க்கலாம். அது போய் பார்க்கறது அந்த 40 yearsல ஒரு பேஸ் லைன் இன்வெஸ்டிகேஷன் இருக்கிறது நம்ம
ஸோ போய் பார்க்கணும்.